ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடக்கவிருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சி பற்றி தாங்க. இந்த சுக்கிரன் பயிற்சி எப்போ நடக்குது, இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிரன் பயிற்சியால் சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி நமக்கு ஜனவரி 28ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட்டு சுக்கிர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. சுக்கிர பகவானை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சுக்கிர பலம், சுக்கிர யோகம் இது எல்லாமே கிடைக்குங்க. கிரகங்களிலே ரொம்பவே பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்ற கிரகம் இந்த சுக்கிரன் தாங்க. எந்த ஒரு பலனை நம்ம அடையிறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். குருவோட அருள் இருந்தால் தான் சகல யோகத்தையும் பெற முடியும். மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்கே நமக்கு குருவோட அருள் தேவைங்க. கிரகங்களில் அருள் மட்டும் இல்லாமல் அந்த கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்குமே இந்த குருவோட அருள் தாங்க நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க. அது மாதிரி குருவருள் எப்படி ரொம்பவே முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நமக்கு திருமண யோகத்திற்கு, வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்குறதுக்கு, சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, முக்கியமாக கடன் தொல்லை இல்லாமல் வாழ்றதுக்குமே இந்த சுக்கிர பகவானோட அருள் தாங்க எல்லாருக்குமே தேவைப்படுது. சுக்கிர பகவானை யோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சகல சந்தோஷத்திலுமே கொடுக்கக்கூடிய வள்ளல் கடவுள் தாங்க இந்த சுக்கிர பகவான். பணமே இல்லாமல் பேங்க்ல கடனை வாங்கி வீடு கட்டுற யோகம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அது மாதிரி பணம் காசுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே அந்த யோகம் அமையாமல் ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும். சொந்த வீடு அப்படிங்கிற யோகத்தை கொடுப்பவர் தாங்க வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு கூட இந்த சுக்கிர பகவானை சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர யோகம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சகல சம்பத்துமே கிடைச்சி வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்குங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கணிச்சு சொல்லுவாங்க. சுகபோகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். இவர் நாம வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில கூட வணங்கலாங்க. நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு தீபம் போட்டு 9 டைம் அதை சுற்றி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாருங்க இந்த சுக்கிர பகவான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தாங்க அப்படின்னா இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படின்னு தாங்க ஐதீகம். சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம உரிய ஸ்லோகங்கள் சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீடு மனை வாங்குற யோகம் நிச்சயமா அமையுங்க. அதனால இதை மிஸ் பண்ணாம யாருக்கெல்லாம் வீடு புதுசாக கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வணங்கி பலனை பெற்றுக்கோங்க. அடுத்ததான் இந்த சுக்கிரன் பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி பலன் அப்படிங்கிறது சுக்கிரன் 26 நாளுக்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றி பாருங்க. அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது 26 நாளுக்கு ஒரு முறை நடக்குங்க. அதாவது மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இதுதாங்க ஃபர்ஸ்ட் சுக்கிர பயிற்சி. இது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொண்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இப்போ சுக்கிரன் பயிற்சி நடக்க போகுதுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்படின்னு இருக்கக்கூடிய பயிற்சிகள் பலனை தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கூடவே சுக்கிர பயிற்சியோட பலாபலனும் இருக்குதுங்க. இது யோகத்தை கொடுக்க போகுதுங்க. பொதுவாக அஷ்டம சனி எதை செய்ய போகுது, 8ல் போகுது, இந்த பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துடுச்சுங்க. ஒரு கோல்டன் டைமாக இருக்குது இது. அதாவது ஜனவரி கடைசியிலிருந்து மே மாதம் கடைசி வரைக்குங்க. ஏன்னா அப்போ தான் சுக்கிர பயிற்சி ஆகி ஒரு 4 மாதம் உச்சநிலையில் பயணிக்க போகிறாருங்க. அந்த நாட்கள் தான் உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படின்னே சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதியும் அவர் தாங்க. அவர் உச்சநிலையில் இருந்து உங்களுக்கு கொடுக்கும் ராஜயோகத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரகம் ஒன்று தாங்க உங்கள் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைக்குறைகள் எல்லாத்தையுமே
இவர் தான் காரணமா இருக்கவும் போறாரு. இப்போ திருமணம், குடும்பம் சார்ந்த சந்தோஷங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சார்ந்த வளர்ச்சி, உங்க குழந்தைகளை பத்தி இருக்கிற கவலைகள் இது எல்லாமே உண்டாக்குற தெளிவுக்கு கிடைக்க போகுதுங்க. பெற்றோர்களின் உடல்நிலை, உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே இவர் தாங்க செய்ய போறாரு. இத பத்தி தெளிவா பார்க்கலாம். பொதுவா நாம பேசக்கூடியது இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல நிறைய கிரகங்களை சேரப்போகுதுங்க. பொதுவா சனி, ராகு, சுக்கிரன், அப்புறம் சூரியன், புதன் இந்த கிரகம் 8ல வலுப்பெறும் போது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. அந்த யோக காலத்தை சரியா பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் தாங்க இது. 8ல இத்தனை கிரகம் இருக்கும் போது பிக்ஸ்ட் டெபாசிட், இன்சூரன்ஸ், எல்ஐசி இது மாதிரி விஷயத்துல ஆதாயம் இருக்குங்க. சிறு சேமிப்பு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க போகுதுங்க. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் பணத்தை சின்ன சின்னதா சேமிச்சுக்கிட்டே வாங்க. இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 6, 7 கூடியவன் 8ஆம் இடத்துல பயணிக்க போறாருங்க. கூட 3ஆம் அதிபதியும் பயணிக்கிறாரு. அதனால திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாங்க இருக்குது. இப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குயிக்கா நீங்க ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுங்க. இந்த 2-3 மாசத்துல தவற விடுறவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல தாங்க திருமணம் யோகம் இருக்குது. அப்ப இந்த குறிப்பிட்ட 2 மாசம் தாங்க, அதாவது மார்ச் வரைக்கும் தான் இருக்குது. அடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமா பார்த்தா உங்க 6ஆம் அதிபதி அவர் தாங்க 7ஆம் அதிபதியும் அவரு இப்போ 8ல பயணிக்கிறாருங்க. 6, 7, 8 தொடர்பாகுதுங்க. அதனால வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. பிறந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போவீங்க, இடமாறுதல் இருக்குதுங்க. அதுவே ப்ராஜெக்ட் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யற நேரம் அதிகமாகுங்க. கடைசியில உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கும். வாழ்க்கையில தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுபவத்தை எல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இது பின்னாடி உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவியா இருக்குங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கம்பெனி சம்பந்தமா படிக்கிற யோகம் கூட உண்டுங்க. ஒரு சில இடத்துல கம்பெனியே ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்ட் டைமா நீங்க படிப்பீங்க. மொத்தத்தில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக படிப்பு உதவியாக இருக்க போகுதுங்க. ப்ரொமோஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் தான் நீங்கள் பண்ணணும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கூட விலக போகுதுங்க. தொழிலில், வேலையில் இது மாதிரியெல்லாம் எதிரிகள் போறாமல் தூரத்தில் இருந்து படலாங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. பிஸ்னஸ் சம்மந்தமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களோட 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. 10 குறைவன் 3 குறைவன் உச்சம் பெறுகிற சூழ்நிலையில பிசினஸ் சம்பந்தமா புதுசா ஐடியாலாம் வருங்க. நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட இது ஒரு நல்ல காலகட்டங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட பணமும் இருக்குது அப்படின்னா அவங்க 50-50% போட்டுக்குவாங்க. பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. பிசினஸ்ல உங்களுக்கு யோகம் தாங்க. ஆனாலும் அது உங்க பேர்ல பண்ணாம உங்களோட லைஃப் பார்ட்னர் பேர்ல செய்யறது இன்னுமே அதிக யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் 10 குறைவன் 8ல போகும்போது யோகம் உண்டுங்க. அது உங்க பார்ட்னருக்கு அதிகமா யோகம் இருக்குது. அதனால உங்க ஃபேமிலி நபரை நீங்க பார்ட்னரா போட்டீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு லாபமா கிடைக்கும். தனியாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாக 8ல் சுக்கிரன் இருந்தாலுமே கூட நீங்கள் தனியாக பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் இடமாற்றம் செய்யலாமா, இல்லை நான் மட்டும் பிஸ்னஸ் பார்த்துக்கலாமா, புதுசாக பார்ட்னரை போடலாமா, இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. நீங்கள் தொழிலை எடுத்து நடத்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி இருக்கிறவங்களை போட்டு பார்ட்னர்ஸாக சேர்த்து கூட தொழிலை நடத்திக்கலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய யோகம் இல்லைங்க. ஒரு சிலருக்கு நஷ்டமாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே மீட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்க வேண்டிய பணம் பாக்கிகள் எல்லாமே, வர வேண்டிய பணம் இது எல்லாமே கேட்டு வாங்க தாங்க வேணும். நீங்க சங்கடமா இருந்தாலுமே கூட அதை நீங்க கேட்டு தான் வாங்கிக்கணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல நல்லா அமோகமா இருக்க போறீங்க. புதுசா ஏதாவது முயற்சிகள் செஞ்சா அதெல்லாம் வெற்றி கிடைக்குங்க. இடம் விட்டு மாறி படிக்கிறதுக்கான அம்சம் கூட இருக்குது. ஹெல்த் சம்பந்தமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா உணவு சம்பந்தமான விஷயத்திலையும் கவனமா தான் இருந்துக்கணும். நீங்க நைட் டைமை அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம். இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலத்துல எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்குங்க. ஆனா அது எல்லாமே சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அப்பா அம்மா உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வரதுனால கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் வரலாம். பொதுவா எந்த இடத்துல அதிக கிராம் இருக்கோ அதுக்கு அடுத்தது பாவம் பாதிக்கும் அப்படிங்கிறது விதிங்க. அக்ரிமெண்ட் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் கூட இருக்குது. பரிகாரங்கள், நேர்த்தி கடன்கள் ஏதாவது இருந்தா அது கூட இப்ப செஞ்சிடலாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களான உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுதுங்க. வயிறு சம்பந்தமா இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப தீர்வு கிடைக்க போகுது. எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குதுங்க. சிறு சேமிப்பு, இடம் சம்பந்தமா இல்லைன்னா சொத்து சம்பந்தப்பட்டது இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி யோகம் இருந்தாலுமே கூட டாக்குமெண்ட் ஒரு தடவைக்கு பல தடவை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு செய்யுங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டைம் இன்னுமே பிளஸ்ஸா மாத்திக்க பரிகாரமா பைரவரை வழிபாடு செய்யுங்க. எந்த வகையான பைரவரா இருந்தாலும் ஓகே தாங்க.
சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. அடுத்ததா முக்கியமானதா பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி யாரெல்லாம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே மகாலட்சுமியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.